சீசன் தமிழ் இப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. கடந்த வாரத்தில் தீபக் அவர்கள் வந்து வெளியேறியிருந்தார். அதற்கப்புறம் அவரை மருத்துவமனைக்கு அவங்களுடைய மனைவி அழைத்துட்டு போயிருந்தாங்க. அங்கே வேறு எதுவும் பயப்படக்கூடிய அளவில் இல்லை, சீக்கிரமே சரியாயிடும், தூக்கமும் உணவு முறையும் கரெக்டாக இருக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களாம். அதனால் இப்போ எல்லோருமே அடுத்த கட்ட நோக்கமாக யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குன்னா, தீபக் அவர்கள் வெளியே வந்ததுமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ஃபேமிலி. அதனால் ரொம்ப நெகிழ்ந்து போய், இப்படிலாம் எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, வெளியில் எனக்கு வந்து ஃபேன் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாரு. அதனால் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாரா, தாரை தப்பட்டையோட மாலையோட அவரை வரவேற்றிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் அவருக்கு பெரிய விஷயமாக இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ தீபக் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அது போல் கொண்டாடியிருக்காங்க. தீபக் அவர்களுடைய மனைவி சொல்லியிருந்தாங்க, வெற்றி அடையலைன்னா என்ன, 90 நாட்களுக்கு மேலே அங்கே இருந்ததே பெரிய விஷயம், தன்னுடைய மகனுக்காக போனப்போ இவ்வளவு நாட்கள் அவர் அங்கே இருந்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமாக இவங்க சீக்கிரமே டைட்டிலை வின் பண்ணணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய எவிக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அதற்கப்புறம் இது ஒரு புறம் இருக்குது. இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய மகன் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு படத்தை இயக்க போகிறாராம். அதற்கு தல அஜித் அவர்கள் உதவி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாராம். ஏன்னா ஏற்கனவே ப்ரொடக்ஷன் சார்பாக ஏதாவது பிரச்சனை தான் என்கிட்ட சொல்ல அப்படின்னு அஜித் அவர்களினுடைய மேனேஜரிடம் வந்து பேசும்போது கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. கூட தான் பக்கத்தில் இருந்திருக்கிறாரு. அதனால் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்ல, நான் வேறு வந்து உனக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட வந்து இவரே சில நடிகர்களுக்கும் வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாரு. குல் சுரேஷ் அவர்களிடம் வந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஜோசப் சஞ்சய் அவர்களுக்காக இப்போ வந்து நம்ம தல அஜித் அவர்கள் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.